நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹதத ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒன்றை யார் புகுத்துகிறாங்களோ அது மறுக்கப்பட வேண்டும். புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ்கள்லாம் பிதஅத்தை செய்யக்கூடாது என்பதை நமக்கு தெள்ள தெளிவாக எடுத்து காட்டுகிறது. இன்றைக்கு நம்மோடு விவாதம் செய்கிறவர்கள் பல்வேறு பிதஅத்துகளை புகுத்தி விட்டார்கள் மார்க்கத்தில். அதுல ஒண்ணு என்ன அப்படின்னு கேட்டாக்கா, இந்த ஜும்மாவுல பிரசங்கம் பண்றோம்ல, அந்த பிரசங்கத்தை தமிழ் மொழியிலும் பண்ணலாம். ஒரு இபாதத்தான காரியத்தை தமிழ் மொழியில தமிழ் வழிபாடு அப்படிங்கிற ஒன்றை கொண்டு வந்திருக்கிறாங்க. மேலும் ஒரு கையிலேயே முசாபா செய்வது அப்படிங்கிற அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு கையில மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது. காவிர்களுக்கும் சலாம் சொல்லலாம் அப்படிங்கிற பிதஅத்தான வழிமுறையை தங்களுடைய கொள்கையில வச்சிருக்காங்க, செயல காட்டுறாங்க. அதே போல பெருநா தொழுகை தொழுவணுமா, அது மைதானத்துல மட்டும்தான் வந்து தொழுவணும் அப்படிங்கிற பிதஅத்தை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே போல ஜும்மாவுக்கு பெண்களை கூப்பிட்டு வர்றாங்க, பெண்களை வச்சு ஜும்மா நடத்துறாங்க. இதுவெல்லாம் பிதஅத்தான வழிமுறைகள் என்பது நம்முடைய நிலைப்பாடாகும். மேலும் அவங்க ஏதாவது எழுவதா இருந்தா இறைவனின் திருப்பெயரால் அப்படி எழுதுறாங்க. இதுவும் பிதஅத்தான வழிமுறை தான் என்பது நம்முடைய நிலைப்பாடு. அதே போல ஷிர்க பத்தி சொல்லும் பொழுது இப்ப அவங்க சொன்னாங்க, இப்ப வழிமார்கள் இறந்து போனவர்கள் உதவி செய்கிறார்கள் என்று நம்பினாலும் அதுவும் ஷிர்கு தான் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம என்ன சொல்றோம், சரி உயிரா உள்ளவர்கள் உதவி செய்வாங்களா? உதவி செய்வாங்கிறாங்க. இதுதான் ஷிர்குங்கிறோம். ஏன்னா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், வ அன்னல் குவ்வத லில்லாஹி ஜமீஆ, ஆற்றல் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு. இப்ப நம்முடைய நிலைப்பாடு உயிரா இருந்தாலும் சரி மையத்தா இருந்தாலும் சரி எந்த சக்தியும் இல்ல. எப்படி உயிரா உள்ளவங்களும் மூலமாக அல்லாஹ் உதவி செய்யறானோ அந்த மாதிரி தான் இறந்து போனவர்களும் மூலமாகவும் அல்லாஹ் உதவி செய்யறான் அப்படிங்கிறத எங்களுடைய நிலைப்பாடு. இப்ப நாங்களே அல்லாஹ் தானே தேவையில்லை, வலியுல்லாவே உதவி செஞ்சிருவாருன்னு சொன்னா அது ஷிர்க் என்பதே எங்க நிலைப்பாடு. அல்லாஹ் தேவையில்லை, அது அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமலேயே அல்லாஹ்வுடைய நாட்டம் இல்லாமலே ஒரு நபியால எதுவும் செய்ய முடியும் என்று யாராவது சொன்னால் அதுவும் ஷிர்க் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அப்போ நம்ம சொல்றோம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் ஆற்றல் இருக்கிறது, வேறு எவருக்கும் இல்லை என்று. ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான், லா குவ்வத்த இல்லா பில்லாஹ், இறைவனை தவிர வேற எந்த சக்தியும் இல்லை என்று இறைவன் சொல்லிட்டான். அதனால உயிரா இருக்கட்டும் மௌத்தா போய் இருக்கட்டும் சக்தியே கிடையாது. அல்லாஹ் உதவி செய்யறான். உயிரா உள்ளவங்க மூலமா அல்லாஹ் உதவி செய்யறான்ல, அந்த மாதிரி தான் இறந்து போனவங்க மூலமாகவும் அல்லாஹ் தஆலா உதவி செய்யறான். இப்படி சொல்லிட்டேனால அல்லாஹ்விற்குள்ள தன்மையெல்லாம் நம்ம வழிமார்களுக்கு கொடுக்கிறோம் அப்படிங்கிற நிலைப்பாடு ஏற்படாதுங்க. ஏன்னா எதிலுமே வித்தியாசம் இருக்கிறது. இப்போ அல்லாஹ் தஆலா கேட்கறாங்கிறோம், நம்மளும் கேட்கிறோம். இப்ப இதுக்கு அதனால நாமெல்லாம் அல்லாஹ் ஆயிட்டோம் அப்ப நம்ம சொல்றதே இல்லைங்க. அதே போல அல்லாஹ் தஆலா பார்க்கறான், நம்மளும் பார்க்கிறோம். அப்ப அல்லாஹ் நாமும் ஒண்ணு நம்ம சொல்றதே